वसुदेव सुतंदेवम कंस चाणूरमर्दनम देवकी परमानंदम कृष्णम वंदे जगद्गुरुम உலகத்துக்கே குருவாக இருந்து கீதா சாஸ்திரத்தை அருளிச் செய்தவன் கண்ணன். கீதையில் பகவான் தன் அவதாரத்தினுடைய பயன்களை தெரிவிக்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் பகவானுடைய அவதாரம். கம்சனாலே ஏவப்பட்ட அனைத்து துஷ்டர்களை அசுரர்களையும் கண்ணன் முடிக்கிறான். தன்னுடைய நண்பர்களான ஸ்தோகன், சுதாமா முதலானவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறார். கண்ணன் காளியன் மடுவிலே குதித்து அவன் தலையிலே ஏறி நடனமாடினான் என்னும் கதையை பார்த்து வருகிறோம். பாகவதத்திலே 10வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயத்தில் உள்ளோம். காளிங்கனுடைய தலையில் ஊரே கண்டு வியக்கும்படிக்கு பகவான் நாட்டியம் புரிந்தான். ஆழ்வார் பாசுரத்தில் பூத்த நீள் கடம்பேரி என்று சாதித்தார். பூத்து குலுங்கக்கூடிய கதம்ப மரத்தில் திருவடிகளை வைத்தான். அதில் ஏறி காளியன் மடுவில் குதித்தானாம். இந்த பாசுரத்தின் உரையில் நம் முன்னோர்கள் ஒரு அழகான கருத்து கூறியுள்ளார்கள். கதம்ப மரம் பூத்திருந்தது, பொய்கை கரையில் இருந்தது என்று ஆழ்வார் பாடுகிறாரே. இப்பதானே பார்த்தோம், பக்கத்தில் இருக்கிற மொத்த மிருகங்களும் மயக்கமாயிடுத்து, மேல பறக்கிற பறவைகள்லாம் மயங்கி விழுந்தன. செடி கொடி கூட வளர முடியாது, வாழ முடியாது, பட்டுப்படும். எல்லாம் அந்த குளத்தில் இருக்கிற விஷம் படுத்துற பாடு. அப்ப அந்த விஷம் கரையில முளைச்சிருக்கிற கதம்ப மரத்தை ஒண்ணும் பண்ணாதா? ஏன் பூத்த நீள் கடம்பேரின்னு பாசுரம் உள்ளது, ஒரே ஒரு கதம்ப மரம் மட்டும் பூக்குமா என்கிற கேள்வி பிறந்தது. அதுவும் பட்டு போயிருக்கணும் இல்லையா? அதுவும் அந்த மடுக்கரையில தானே உள்ளது. இதுக்கு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிற கருத்து, முதல் கருத்து என்னன்னு சொல்றேன். ஆனா அவளுக்கே அந்த கருத்து ரசிக்கல. அதனால 2வது நிர்வாகம் கூறுகிறார்கள். முதலில் கூறப்பட்டது, கருடன் அமுதத்தை எடுத்து வருவதற்காக பறந்தாராம். ஏதோ ஒரு சமயம் வினதியின் மைந்தனான கருடன் அமுதத்தை எடுத்துக்கொண்டு அந்த கலசத்தோட திரும்ப வரும்போது இதே கதம்ப மரத்தின் கிளையிலே உட்கார்ந்தார். அப்ப உட்கார்ந்துட்டு பக்கத்துல அமிர்த கலசத்தை வைத்தார். அதிலிருந்து ஒரு சொட்டு அமுதம் கீழே விழுந்ததாம். அந்த சொட்டு இந்த மரத்தில் பட்டு, அதனால இந்த மரம் மட்டும் பட்டு போகாமல் இருக்கிறது, இது மட்டும் பூத்திருக்கிறது என்று முதல் கருத்து கூறுகிறது. அப்ப அமுத கலசத்திலிருந்து ஒரு சொட்டு சிந்தி அமுதம் பட்டு, அதனால பட்டு போகாமல் உயிரோடு இருக்கு. இது ஒரு கருத்து. ஆனா ஆழ்வாருக்கே என்ன தோணித்தோ அதைத்தான் பூர்வாச்சாரியர்கள் திரும்ப எழுதியிருக்கா. இது எதுக்கு இப்படி தொட வேண்டிய மூக்கே, தலையை சுத்தின்னு வந்து இப்படி தொடணுமான என்றோ கருடன் போனாராம், அமுத கலசத்தை கொண்டாராம், இதன் கிளையில உட்கார்ந்தாராம், அங்கிருந்து ஒரு சொட்டு விழுந்துதா. இவ்வளவெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அது அமுதம். ஆனா பகவான் கண்ணனோ ஆறாதவ அமுதனோ இல்லையோ, ஆறாவமுதன் தன் திருவடி பட கதம்ப மரத்துல ஏறாரோ இல்லையோ, அந்த திருவடிங்கிற அமுதம் பட்டு அப்பவே பூத்துடாதா? இதுக்கு எதுக்கு என்னைக்கோ கொண்டு அமுத கலசத்தை தேடின்னு போகணுமான்னா, கண்ணன் திருவடியே அமுதன் தான். அமரர்களுக்கு நஞ்சாக இருக்கிறான், அமரர்களுக்கெல்லாம் அமுதமாக இருக்கிறான், அசுரர்களுக்கு நஞ்சாக இருக்கிறான். கடுவன நெஞ்சே என்னுடைய அமுதே கரிவயல் திரு இழைய விண்ணப்பம் பண்ணிருக்கேன். அப்ப அமுதமும் பகவான் தான் நல்லார்களுக்கு, விஷமும் அதே பெருமான் தான் தீயார்களுக்கு. கதம்ப மரம் கண்ணனுடைய திருவடிப்பட பாக்கியம் பண்ணிருக்கு. அந்த திருவடியே அமுதமயமான திருவடி, அது பட்டவுடன் கதம்ப மரம் பூத்து போயிடுத்து என்று பொருள் கொள்ள வேண்டும். விடந்தானுடைய அரவம் பெருவ செருவில் முனநாள் முன் தடம் தாமரை நீர் பொய்கை பூக்கு மிக்க தாடாளன். தடம் தாமர நீர் பொய்கையிலே பூக்கான் தாடாளன். எந்த திருவடியாலே உலகத்தை எல்லாம் தாவி அளந்தானோ அதே திருவடியால் காளிங்கனுடைய தலை முழுக்க நாட்டியம் ஆடினான். நீரார் நெடுங்கயத்தை சென்றுலக்க நின்னுலப்பி 1000 பண வெண்கோவியல் நாகத்தை சீரார் திருவடியால் பாய்ந்தான். திருமங்கி ஆழ்வார் திருமடல்ங்கிற பிரபந்தம் பாடியிருக்கார். சிறிய திருமடல், பெரிய திருமடல்.
திருமடல்ல சாதிக்கிறார், நீரார் நெடுங்கயத்தை செந்தலைக்க நின்னுலப்பி. நெடுங்கயம் நெடும் குளம், அது அப்படியே கலண்டு போகும்படிக்கு அலண்டு போகும்படிக்கு நின்னுலப்பி 1000 பண வெங்கோவியல் நாகத்தை தன் வாலையும் தலையும் மாத்தி மாத்தி அடிக்கவே மொத்த குளமும் கலங்கி படுத்து. கீழே இருக்கிறதெல்லாம் மேலே, மேல இருக்கிறதெல்லாம் கீழே. இது அந்த பாம்பே பண்ணிடுத்து. அது போராதுன்னுட்டு கண்ணன் அந்த பாம்பை பிடித்தத்தோட போராடினார் இல்லையோ, அவனிடத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக பாம்பு தவிச்சது. ஊரே கலங்கி போயிட்டு ஆழ்வார் மற்றொரு இடத்துல சொல்றார், திருச்சந்த விருத்தத்தே ஓர் பொய்கை வாய் விடங்கலந்த பாம்பின் மேல் நடம் பயின்ற நாதனே. நடனமாடிய நாதன் விடங்கலந்த பாம்பினுடைய வாயிலே நடனமாடினான். அப்ப விஷத்தை அடக்கிறார், பாம்பு அடக்கிறார், அதுவும் அவலீலையா நாட்டியமாடி அடக்கிறார்னால் இந்த சரித்திரத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, விஷம் போல நம்மிடத்துல பல தீய பண்புகள் உள்ளன. விஷத்தை போல அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியங்கள் உள்ளன. இந்த விஷத்தை எல்லாத்தையும் நாம உண்டு உண்டு இந்த விஷ உடம்போடே தலையனுமிருந்து அந்த பாம்பாட்டம் செருக்கி திரிகிறோம். தலை செருக்கால நிமிர்ந்திருக்கு. கண்ணனுடைய திருவடி நம்ம தலையில பட்டா செருக்கு அழிந்து போய் நம்ம இடத்துல இருக்கிற விஷமத்தனையும் முறிஞ்சு போயிடும் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். திருமங்கி ஆழ்வார் சொல்றார், படவர உச்சி தன்மேல் பாய்ந்து பன்னடங்கள் செய்து. ஏன்? காளியன் தன் சென்னி நடுங்க நடம் பயின்ற பொத்தாமரையாள் தன் கள்வன். காளியனுடைய சென்னி நடுங்கும்படிக்கு பெருமான் நாட்டியம் ஆடினார். ஊரே ஆனந்தமாக பார்த்தது. கண்ணனுக்கே குடமாடு கூத்தன்னு பெயர். கூத்தன் கோவலன்னு திருநாமம். கூத்தன் நாட்டியம் ஆடுவதிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அதுக்குன்னு அரங்கத்தை தேடி போயிருக்கணும். நல்லா ஏசி ஹால் இருக்கா, இல்லை நான் ஏசி ஹால் இருக்கா, ரொம்ப நல்ல ஆடிட்டோரியமா, அக்வஸ்டிக்ஸ் எல்லாம் நன்னா இருக்கா, இதெல்லாம் அவர் பார்க்கிற போல் இருக்கு. பெரிய காளியன் மடு, அதுல பாம்பின் தலை, ஆடுறதுக்கு ரொம்ப நன்னா தெரியும்னு வச்சுங்க. எந்த அரங்கத்தை கொடுத்தாலும் அவர் நன்னத்தான் ஆடுவா. கண்ணனுக்கு ரொம்ப நன்னா ஆட தெரியும், பாட தெரியும். அதனால காளிங்கனுடைய தலையையே மேடையாக கொண்டு அத்தியுதமாக ஆடினார். அதிலே அவனுடைய கர்வம் அடங்கித்து நாகராஜனுடைய பத்னிகள் வந்து கண்ணன் திருவடிகளிலே பிரார்த்திக்கிறார்கள். ந நாகபிருஷ்டம் நச்ச சார்வபௌமம் ந பாரமேஷ்டியம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தீர புனர்பவம் வா வாஞ்சந்தி யத் பாதரஜ பிரபன்னாக. கண்ணனே, இதில் ஒரு ஆச்சரியம் தெரியுமா? உன் திருவடிகள் மட்டும் கிடைத்து விட்டால் அந்த ஸ்ரீபாத தூளியை தலையாலே தரித்தவர்கள் வைகுந்தம் வேண்டான் விடுறா, சொர்க்க பூமி வேண்டான் விடுறா, நாகலோகத்துக்கு போக வேண்டான் விடுறா, எந்த சுகமும் வேண்டாம், உன் திருவடி கிடைத்தாலே போதும், அந்த திருவடி நம் தலையில் படுமா என்று காத்திருக்கும் சரணாகதர்கள் பக்தர்கள் எத்துணை பேர். ஆனால் அவர்கள் பண்ணிருக்கிற ஒரு புண்ணியம் நாங்க பண்ணதில்லை, அவர்களுக்கு இருந்த பாக்கியம் எதுவும் இல்லை. ஆனால் எங்களுடைய கணவன் தலையில் உன் திருவடி பட்டு விட்டதே. எந்த திருவடி கிடைச்சுட்டா அனைத்து பாபங்களும் தொலையுமோ அந்த திருவடியாலே நீ தீண்டினாய். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதாவாசாய பூதாய பராய பரமாத்மனே. உமக்கு வணக்கம். பகவதே புருஷாய, குணங்களாலே நிரம்பியவனே, புருஷர்களுக்குள் உயர்ந்தவனே, மகாத்மனே, ஒன்னவிட உயர்ந்த ஆத்மா இல்லாதவனே, பூதாவாசாய, அனைத்துக்குள்ளும் வசிப்பவனே, பூதாய, அனைத்தையும் சரீரமாக கொண்டவனே, பராய பரமாத்மனே, மிக உயர்ந்தவனே, உனக்கு வணக்கம். நமஹ அனந்தாய சூக்ஷ்மாய கூட்டஸ்தாய விபஸ்சிதே நானாவாதானுரோதாய வாச்சிய வாச்சக சக்தையே. வாச்சகம் சொல், வாச்சியம் பொருள். சொல்லும் பொருளும் இயைந்திருக்கிறார் போல் அவைகளுக்கு சக்தியே கொடுத்து கொண்டிருப்பவனே, அனந்தனே, அளவற்றவனே, சூக்ஷ்மனே, மிக நுண்ணியமானவனே, கூட்டஸ்தனே, அனைவருக்கும் ஆதியாக இருப்பவனே, உமக்கு வணக்கம். நம கிருஷ்ணாய ராமாய வாசுதேவ சுதாய ச பிரத்யும்னாய அனிருத்தாய சாத்வதாம் பதையே நமஹ. கண்ணனுக்கு வணக்கம். அவன் தமையன் பலராமனுக்கு வணக்கம். வசுதேவர் பற்ற மக்கள் செல்வங்களான உங்களுக்கு வணக்கம். பிரத்யும்னனை பெற்றெடுத்தவனுக்கு வணக்கம். அனிருத்தனுக்கு தாத்தாவுக்கு வணக்கம். அல்லது நீயே பிரத்யும்னன், நீயே அனிருத்தன், உனக்கு வணக்கம் என்ன அனைவரும் கை விழுந்து வணங்கினார்கள். அவனுக்கும் கர்வம் ஒழிஞ்சு போச்சு. அவனுடைய தர்ம பத்னிகளும் வந்து கைகூப்பினார்கள். அபராதா சகிருத் பர்த்ரா சோடவ்யா ஸ்வப்ரஜாகிருதா. தன் வயிற்று குழந்தை குற்றம் புரிந்தால் எப்படி ஒரு தாய் மன்னிப்படோ அதை போல் எங்கள் கணவன் செய்த குற்றத்தையும் தேவரீர் மன்னித்தருள வேண்டும். க்ஷந்துமர்கசி சாந்தாத்மன் மூடஸ்தத்வாம் அஜானதா. நீ யாருன்னு தெரியாத அபச்சாரப்பட்டு விட்டார், மன்னிப்பாயின்னு வேண்ட. பெருமான் அப்போது சொல்லுகிறார்,
காளியனும் கைகூப்பி வேண்டுகிறார். பவான்கி காரணம் தத்ர சர்வஜோ ஜெகதீஸ்வரா அனுகிரகம் நிகிரகம் வா மன்யசேதத் விதேகி நஹ. தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும், மன்னிப்பு வேண்டுகிறேன். என்னை அனுகிரகித்தாலும் சரி, எனக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி, இரண்டையும் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்ல பெருமானவன் மன்னித்தார். நாத்திரஸ்தேயம் துவயா சர்ப்ப சமுத்திரம் யாகிமாச்சரம் ஸ்வ ஞாத்யபத்யாதாராட்யா கோர்பிஹி புஜ்யதாம் நதி. இந்த நதியை இப்போதே நீ காலி பண்ணிடணும், கடலுக்குள்ள புகுந்துடணும். உன்னுடைய உறவுக்காரர்கள் எல்லாரும் இங்கேருந்து அழைச்சிருங்க போயிடு. நீ நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ரொம்ப விஷம் அதிகமா இருக்கிறதுனாலே நீ போயிடணும்னு நான் சொல்லலை. நீ உயிரோட உன்னை விட்டு விட்டுடுறேன். நீ எப்ப காலில் விழுந்தியோ இனிமே சரணாகதி பண்ணியவனவை கொல்லுவது நமக்கு வழக்கம் இல்லை. ஆனா இங்கிருந்தா மக்களுக்கு ஆபத்து, நீ உடனே கடலுக்குள் புகுந்து விடுன்னு அனுப்பிச்சு விட்டுட்டார். சரி, அதுக்கப்புறம் இந்த தீர்த்தம் என்ன ஆகும்? உயர்ந்த காளிய கிருதம்ங்கிற மடு, பெருமான் தன் திருவடியோடைய நாட்டியமாடிய இடம். அந்த இடத்துக்கு ஒரு பெருமை கொடுக்கிறார். யோஸ்மின்னு ஸ்நாத்வா மதாக்கிரீடே தேவாதீன் ஸ்தர்ப்பயே ஜலைஹி உபோஷ்யமாம் ஸ்மரன் நர்ச்சேது சர்வ பாபைஹி பிரமுச்சதே. நான் இங்க நாட்டியம் ஆடினேங்கிறத ஞாபகம் வச்சிருந்து யாரெல்லாம் இந்த குளத்தில் நீராடி பித்திருக்களுக்காக தர்ப்பணம் செய்து இந்த புண்ணிய நதி தீர்த்தத்தை, புண்ணிய குளத்தின் தீர்த்தத்தை குடிக்கிறார்களோ அவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார்கள். இது புண்ணிய தீர்த்தமாக இருக்கும். தீபம் ரமணகம் ஹித்வா ஹிருதமேதது உபாசிரிதா யத் பயாத்ஸ சுபர்ணஸ்துவம் நாத்யான் மத் பாதலாஞ்சிதம். என்னுடைய திருவடியாலே நீ அடையாளமிடப்பட்டாய். நீ யார்? ரமணகம்ங்கிற உன்னுடைய ஊரை விட்டுட்டு கருடனுக்கு பயந்து இங்கே மறைந்து கொண்டிருப்பவன் தானே. இனி இங்க இருக்க வேண்டாம், கருட பயமும் வேண்டாம், புறப்பட்டு போன்னு சொல்ல காளியன் தன் குடும்பத்தோட கிளம்பினான். அவ்விடத்தை விட்டு கடலையே சென்று சேர்ந்தான்னு சரித்தம். இந்த கடைசி ஸ்லோகத்துல கண்ணன் சொல்லும் போது ரமணகம்ங்கிற இடத்தை கருட பயத்தாலே விட்டு விட்டு நீ இங்கு வந்தவன் தானே என்று சொன்னார் இல்லையோ. உடனே இப்ப பரீட்சத்துக்கு சந்தேகம் வந்துருத்து. என்ன இவனுடைய பூர்வ கதை? இந்த காளியனுடைய முன் கதை என்ன? ஏது கண்ணன் ஏதோ ரமணகம்ங்கிற க்ஷேத்திரம்ங்கிறார், கருட பயம்ங்கிறார், அது என்னதுன்னு சொல்லும். அடுத்த அத்தியாயம் சுருக்கமான அத்தியாயம் 17வது அத்தியாயத்துல சொல்றார். நாகாலயம் ரமணகம் கஸ்மாத் தியத்யாஜ காளியா கிருதம் கிம்வா சுபர்ணஸ்ய தேனை அசமஞ்சசம். ஏதோ சுபர்ணனான கருடனத்தில் இவர் அபச்சாரப்பட்டிருக்கார். என்னது இந்த ரமணக்க கதையினால்? அந்த கதையை சுருக்கமா சுருட்டார். உபாஹாரியைஹி சர்ப்பஜனைர் மாசி மாசீகயோ மலிஹி வானஸ்பத்யோ மகாபாகோ நாகானாம் பிராங் நிரூபிதா. கருடனுக்கு எல்லா பாம்புகளும் இரையாகி கொண்டிருந்தன. அவர் பாட்டுக்கு இன்டிஸ்கிரிமினேட்டா தன் நெட்டத்துக்கு எல்லா பாம்பையும் சாப்பிட்டு இருந்தார். அதனால பாம்புகள் கூடி ரெசல்யூஷன் போட்டு நேர போய் கருடனத்துல வேண்டிடுதான். உனக்கு கொடுக்க வேண்டிய பலியை நாங்களே பார்த்து அனுப்பிச்சுடுறோம், எங்களை கண்டபடிக்கு கொல்ல வேண்டாம். கருடனும் சரின்னு ஏத்துனுட்டார். ஒரு பாம்பு அவர் கொடுக்க வேண்டிய பலியை அன்னன்னைக்கு அனுப்பிச்சுன்னு வந்தது. ஆனால் இந்த காளியனுக்கு இருக்கிற திமிரிலே கருடனுக்கு போக வேண்டிய பலியை தானே சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்துன்னு வர ஆரம்பிச்சுதான். இதை கண்ட கருடனுக்கு கோபம் வந்துருத்து. அவனை துரத்தி கொண்டு வருகிறார். தச்ருத்வா குபிதோ ராஜன்னு பகவான் பகவத் பிரியா விஜிகாம்சுர் மகாவேக காளியம் சமுபாத்ரவத் தம் ஆபதந்தம் தரசா விஷாயுதா பிரத்யப்தயாச்சுத நைகமஸ்தகா. அவனை அங்கங்கு துரத்தின்னு வரச்சே நேர இந்த குளத்துல வந்து காளியன் மறைஞ்சு விட்டார். இந்த குளத்துக்கு கருடன் வர முடியாதபடிக்கு அவருக்கு ஒரு சாபம் உள்ளது. அதனால இங்க வரமாட்டாருங்கிற அந்த ரகசியம், இந்த சூக்ஷ்மம் காளியனுக்கு தெரியும். கருடனிடத்திலிருந்து தப்பிக்கணும்னா இங்க இருக்கிறது ஒன்றுதான் வழின்னு இருந்துருத்து. சுபர்ணபக்ஷாபிகிதா காளியோதீவ விஹ்வலா ஹதம் விவேஷ காலிந்தியாஸ் ததகம்யம் துராசதம். ஏன் கருடனால் இங்க வர முடியாதுன்னா, ஏற்கனவே ஒரு தடவை இந்த குளத்திலே சௌபரின்னு ஒரு ரிஷி அவர் தவம் இயற்றி கொண்டிருந்தார். அப்ப அந்த குளத்துல இருக்கிற மீன்களை சாப்பிடறதுக்கு கருடன் வந்தார். அதுல ஒரு மீனை அழகால பொத்தி எடுத்துட்டார். அந்த மீன் சௌபரியனுடைய காலை பிடிச்சிருந்து கருடனிடத்திலேருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு சௌபரியும் கருடனிடத்தே விட்டுடு, எங்கிட்ட அது சரணம்னு கேட்டு இருக்கு, அதை கொல்லாதேன்னார். ஆனா பசிகிலே கடகடகடான்னு அந்த மீனை சாப்பிட்டார் கருடன். சௌபரிக்கும் வந்தது, இனிமே இந்த குளத்தின் பக்கமே நீ வர முடியாது, வந்தால் உனக்கு உயிரற்று போவாய். அந்த சாபம் இருக்கவே தான் இந்த குளத்துக்கு கருடன் வரமாட்டார். அதை தெரிஞ்சு வச்சுன்னு தான் காளியன் இங்கு மறைந்திருந்தார். இப்போது காளியனும் புறப்பட்டு போனார்ங்கிற செய்தி கேட்டு கண்ணன் ஆஸ்வாசப்பட்டு கரையில இருக்கிறவாள்லாம் திருப்தி படுறதுக்குள்ளே ஒரு கூட்டம் கதறி கொண்டு விருந்தாவனத்திலிருந்து ஓடி வந்தார். தாம்ராத்திரின் தத்திர ராஜேந்திர க்ஷுத்ருப்யாம் ஸ்ரம கரிசிதாக. ஒரு நாள் இரவு காளியன் மடு கரையிலேயே கண்ணன் தங்கினார். பசி தாகம் எல்லாத்தையும் தீர்த்துண்டார். அங்க தீர்றதுக்குள்ளாக குழந்தைகள்லாம் ஓடி வந்தா. தத உத்தாய சப்ராந்தா
தஹ்யமானா விரஜௌகசா கிருஷ்ணம் யயுஸ்தே சரணம் மாயா மனுஜமீஸ்வரம். எல்லாரும் கண்ணனே சரணம் சரணம். ரொம்ப நெருப்பு சூழ்ந்து இருக்கு, பிருந்தாவனத்துக்கு ஆபத்து, நெருப்பு எங்களை சாப்பிடு போல் இருக்கு, நீயே காப்பாத்தணும்னு சொல்ல கண்ணன் அந்த நெருப்பை எடுத்து குடித்து விட்டார். யுத்தம் ஸ்வஜனவைக்ரவ்யம் நிரீக்ஷ ஜெகதீஸ்வரः தம் அக்னிம் அபிபது தீவிரம் அனந்த அனந்த சக்தி திருக்கு. அனந்த சக்தி படைத்தவனான் எம்பெருமான் அவர்களை எரித்து கொண்டிருந்த நெருப்பை அப்படியே விழுங்கினார். நெருப்பு அணைந்து போயிட்டு மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். இது தாவாக்னி. அந்த அக்னியை முடிச்சாருங்கிற கதையை பார்த்துட்டோம். இது இன்னொரு நெருப்ப கண்ணன் குடிச்சிருக்கார். அது என்ன கதை? அடுத்து பிரலம்பாசுரனை எப்படி கொன்றாருங்கிறதை மேலே பார்ப்போம்.